வணக்கம். இது கதை புக். நான் கீதா. இங்கே நம்ம குழந்தைங்களுக்கான கதையை கேட்கலாம். இப்ப நாம ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் குழந்தைங்களுக்காக எழுதின பனைமரம் பாம் ட்ரீ பத்தின ஒரு பாடலுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷனை கதை பாடல் வடிவில் நான் சொல்ல போறேன். இதுல அவர் பனைமரம் பறக்கணும் அப்படின்னு ஆசைப்படுதுங்கிறத கற்பனை பண்ணி எழுதியிருக்காங்க. ஒற்றைக்கால் பனைமரம் ஓங்கி வளர்ந்த நெடுமரம் எட்டிப் பார்த்தது வானத்தை. எம்பி பறக்க நினைத்தது, இருண்ட மேகம் கிழித்தது, ரக்கை வேண்டி தவித்தது. உச்சி வட்ட இலைகளால் உயர்ந்து பறக்கும் ஆசையில் எட்டி இறகை விரித்தது. உச்சி வட்ட இலைகளால் உயர்ந்து பறக்கும் ஆசையில் எட்டி இறகை விரித்தது. இலையை இறகாய் ஆக்கியே எம்பி பறக்கும் எண்ணத்தில் இருக்கும் வீட்டை விட்டது. ஓலை இலையை ஆட்டியே ஓசை எழுப்பி நீட்டியே பறப்பதாக நினைத்தது. இலைகள் நட்சத்திரம் தாண்டியே எங்கோ போவதாகவே எண்ணிக்கொண்டு கழிக்குது. வீசும் காற்று ஓய்ந்தது, விரிந்த ஓலை நின்றது, திரிந்த நினைவு மீண்டது. வீசும் காற்று ஓய்ந்தது, விரிந்த இலை நின்றது, திரிந்த நினைவு மீண்டது. திரும்பும் போது தெரிந்தது, மண்ணே அன்னை மடியென மண்ணில் நின்று லயித்தது. திரும்பும் போது தெரிந்தது, மண்ணே அன்னை மடியென மண்ணில் நின்று லயித்தது. இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளோட நான் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். இது கதை புக். நான் கீதா.